ராமநாதபுர பிரச்சார கூட்டத்துல பங்கேற்ற மு.க. ஸ்டாலின், மோடி அறிவித்த 6000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல வரும், ஆனா வராதுன்னு வடிவேலு காமெடியில சொல்ல, கூடியிருந்த தொண்டர்கள் உற்சாகம் தாங்க முடியாம கையை தட்டி சிரிக்க தொடங்கிட்டாங்க. மோடி அறிவிச்சார் 6000 ரூபாய், 6000 ரூபாய் 3 தவணைகளாக 2000 2000 2000 வந்திருக்கா? வரும் வரும், ஆனா வராது. திரைப்படத்தில் ஒரு வசனம் இருக்கு, அது மாதிரி தான். அதே கூட்டத்துல கேரளாவுல எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டிய பழமொழி ஒன்னையும் சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்திருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுகிறார் என்று சொன்னால், அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்பவன் கேனையா இருந்தாலும் கேரளாவில் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டிச்சான். தேனி மக்களவை தொகுதியை கைப்பற்றியே ஆகணும்னு அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. அவரு மட்டும் இல்லாம அவரை பார்க்க வந்த அதிமுக தொண்டர்களும் தீவிரமா வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்திருக்காங்க. எந்த அளவு தீவிரமா இருக்காங்கன்னு பாருங்களேன். முதலமைச்சர் என்ன நடிகரா? அவர் ஒரு சாதாரண விவசாயி. அவரை பாக்குறதுக்கு தொண்டர்கள் சாரசாரையா குவியறாங்கன்னு, அவர் வருகையின் போது மதுரையை சின்ன சித்திர திருவிழா போல இருந்துச்சுன்னு அமைச்சர் செல்லூர் ராஜு பெருமையோடும் பூரிப்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இந்த கூட்டணி போகும்போது எல்லா இடங்களிலும், இங்கே மட்டுமல்ல, முதலமைச்சர் வந்தாட்டு கேட்டேன், ஆனால் எப்படின்னு இருந்தது. மதுரையில் நீங்களாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு சித்திர திருவிழாவே, ஒரு மினி சித்திர திருவிழாவே பார்த்துருப்பீங்களா? என்னங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் மக்கள் வந்து அவ்வளோ பேர் கூடுறாங்க. என்ன எங்கள் முதலமைச்சருக்கு என்ன கவர்ச்சியா? எங்கள் முதலமைச்சர் என்ன நடிகரா? இல்லை, அவர் சாதாரண விவசாயி. ஒரு சாதாரண விவசாயியை பார்க்குறதுக்கு அலையாக மக்கள் வந்தாங்களே. 7 இடங்களில் பேசினார் மதுரை நாடாளுமன்றத்தில். 7 இடங்களையும் மக்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? குமிந்துருச்சு இல்லையா மக்கள்? தேனீக்கள் கூட்டம் போல் அவ்வளவு மக்கள் கூட்டம் கொண்டுச்சு. அவங்களுக்கு என்ன கவர்ச்சி இருந்துச்சு? எங்கள் நம்ம எடப்பாடியாருக்கு என்ன கவர்ச்சியா? அவர் சாதாரண எளிமையாக பேசினார். ஒரு சாமானியனாக இருந்து சாதனை படைத்து கொண்டிருக்கிறார். திண்டுக்கல்ல பாமக வேட்பாளருக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்ச அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மாம்பழத்துக்கு பதிலா ஆப்பிள் சின்னத்துல வாக்கு கேட்க கூடியிருந்த தொண்டர்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சான். எனவே மாம்பழ சின்னத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி நீங்கள் அளித்து வெற்றி தர வேண்டும் என்று கோபடத்துல பிரகாஷ்ராஜ் திடீர்னு ஓடுற வண்டியில இருந்து இறங்கி நடக்க துவங்குற மாதிரி நம்ம திமுக தலைவர் ஸ்டாலினும் பிரச்சாரம் முடிஞ்சு ஓய்வெடுக்க போயிருந்தப்ப ஆன் தி வேல திடீர்னு வாகனத்தை நிப்பாட்டி நடக்க துவங்கிட்டாரு. இதனால அந்த பகுதியில கூட்டம் அதிகரிக்க தொடங்கிருச்சு. மதுரையில நடைப்பயணம் மேற்கொண்ட மு.க. ஸ்டாலினோட திடீர்னு ஒரு இளைஞர் செல்ஃபி எடுக்க முயற்சி செஞ்சாரு. அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அந்த இளைஞரோட டி-ஷர்ட்ல மு.க. அழகிரியோட போட்டோ இருந்ததுதான். திருப்பூர் பிரச்சாரத்துல பள்ளி கல்வித்துறைக்கு 28,757 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றதுக்கு பதிலா 28,757 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்ல, கூடியிருந்தவங்களோட கண்களோட புருவங்கள் எல்லாம் மேலோங்க துவங்கிருச்சு. பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் இந்த ஆண்டு 28 கோடியே
757 கோடி ரூபாய் நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்ற இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் இந்த ஆண்டு 28 கோடியே 757 கோடி ரூபாய் நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த அதிமுகவோட பாமக திடீர்னு கூட்டணி அமைச்சு மக்களவை தேர்தல்ல போட்டியிடுறாங்க. இதனால இனிமே வரும் காலங்கள்ல அன்புமணியாகிய நான் முதலமைச்சருக்கு அன்பு தொல்லை கொடுப்பேன்னு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நான் சும்மா இந்த அரசியல் நான் பேச மாட்டேன். இந்த வெற்று அரசியல் எனக்கு தெரியாது. இந்த சில்லறத்தனமா நான் பேச மாட்டேன். என்னோட நோக்கமே நல்ல பரவலான மிகப்பெரிய திட்டம், லாங் டேர்ம் மேக்ரோ பிளானிங். அப்போ இந்த திட்டம் கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும். அதனால்தான் முதலமைச்சரை வலியுறுத்தி முதலமைச்சர் இங்க வந்து அறிவிச்சிட்டு அதன் பிறகு அப்புறம் என்ன வேலை, எனக்கு என்ன வேலை, அவரை வலியுறுத்தி அன்பு தொல்லை பண்ண போறேன். இந்த அன்புமணி அவரை தொல்லை பண்ண போறேன். இந்த அன்புமணி மட்டும் இல்ல, இன்னொரு அன்பு இருக்கிறார், நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பழகன் அவர்கள். 2 அன்பும் சேர்த்து முதலமைச்சரை அன்பு தொல்லை பண்ணி நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றோம். எல்லாத்துக்கும் கைத்தட்ட கூடாது, என்ன பேசுறோம்னு பார்த்து கைத்தட்டணும். நம்ம காட்டாற்று வெள்ளம் போல இருக்கக்கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும்னு தொடர்ச்சியா தொண்டர்களுக்கு அறிவுரை கூறிய செல்லூர் ராஜுவோட பேச்சு கேட்ட கூட்டணி கட்சியினர்கள் மற்றும் தொண்டர்கள் அடடா அப்படின்னு கண்ல ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. பல லட்சம் வாக்குகள் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லும்போது கை, அதாவது தலைவரே, நம்ம எல்லாம் என்னன்னா நல்ல சந்தோஷமா இருக்கணும், உற்சாகத்தையும் காட்டணும், மகிழ்ச்சியா. அதே நேரத்தில் என்ன சொல்றான்னு கேட்கணும். என்னடா கிணப்பை பேசிக்கிட்டு இருக்கா, என்னடா பேசிட்டு இருக்காங்க கூட, என்ன பேசுறாங்கன்றதையும் கவனிக்கும். நம்ம என்னன்னா காற்றாற்று வெள்ளம் போல் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஸ்பெஷல் பிரச்சாரம் நடத்துற நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் மன்சூர் அலிகான் செருப்பு தைக்கிற தொழிலாளி கூட உட்கார்ந்து ஷூ பாலிஸ் போட்டது அங்கிருந்த பொதுமக்களோட கண்கள்ல நீர் ஊத்தா பெருக்கெடுத்துச்சு. சாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, தமிழர் என்கின்ற ஒரே மண்ணை நேசிக்கின்றார். பாருங்க, ஒரு தொழிலாளிக்கு அவருடைய ஷூக்கு தொடர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க. மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு தந்து அமோகமான வாக்கு வித்தியாசத்தினை வெற்றி பெற செய்கிறார். மக்களவை தேர்தல்ல வெற்றி நமதே என்ற முனைப்போடு பிரச்சாரம் நடத்திட்டு வர முதலமைச்சர் பழனிசாமி கூட்டணி கட்சி வேட்பாளருக்கான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அதுல கூட்டணி தொண்டர்களிடையே தீவிரமா உரையாற்றிட்டு இருக்கையில மேடையில பக்கத்துல இருந்த அமைச்சர் CV சண்முகம் அசந்து தூங்கிட்டாரு. முதலமைச்சர் உரையை கேட்டபடியே அமைச்சர் தூங்கியதை பார்த்த தொண்டர்கள் செய்வதறியாம திணறினாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்பு இருந்தது. அங்க வழக்கறிஞர் RS பாரதி ஒரு புகார் மனு தயார் பண்ணி பெரியகுளம் அதிமுக வேட்பாளர் பிரச்சாரத்துல ஆரத்தி எடுத்த பொதுமக்களுக்கு டோக்கன் கொடுத்திருக்காங்க. இத பார்த்த எதிர்க்கட்சி தொண்டர்கள் ஏதோ டோக்கன் தராங்களாமே அப்படின்னு கடுப்பாயிட்டாங்களாம். கடல் நீர் ஏற்கனவே உப்பாத்தான் இருக்கு. ராமநாதபுர பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் கடல் நீரை உப்பு நீராக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அறிவிக்க தொண்டர்கள் குழப்பத்துல தகச்சு போய் நின்னாங்க.
கடல் நீரை உப்பு நீராக மாற்றுவதற்கு ஒரு திட்டம், கடல் நீரை உப்பு நீராக மாற்றுவதற்கு ஒரு திட்டம். அது குடிப்பதற்கு நிச்சயமாக தனியார் ஒப்புதலோடு அல்லது அரசாங்கத்தின் அனுமதியோடு. இந்தியாவிலேயே விஞ்ஞான ஊழல் செய்த கட்சி திமுக தான முதலமைச்சர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. எங்க பொள்ளாச்சி மற்றும் கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதை சொல்லியிருக்காரு. மக்களை ஏமாற்றி குழப்பி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார். மக்கள் ஏமாறக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், விஞ்ஞானம் மூளை படைத்தவர். ஆகவே அவரிடத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் கொடுக்கப்பட்ட பொய் வாக்குறுதிகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட வேண்டும். தேர்தல் விதியை மீறி அதிமுக பாஜகவினர் கொடி கட்டியிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி கோஷங்களை எழுப்பி கொடியை அகற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கு. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரும் தங்களோட கட்சி தொண்டர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. இத பார்த்த காவல்துறையினர், அடடா நம்மளுக்கு வேலை மிச்சமே, இவங்களே சமாதான கொடி நாட்டிட்டாங்கன்னு சொல்லி பூரிப்படைஞ்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல முதலமைச்சர் பழனிசாமி வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரிச்சு வாக்கு சேகரிக்கும் போது பாமக கட்சி வேட்பாளர் வடிவேல் ராவணன்னு சொல்றதுக்கு பதிலா வடிவேல் ராமா அப்படின்னு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் வாயில கூட ராவணன்னு சொல்லாம ராமான்னு சொல்றாரேன்னு அவரோட பக்தியை பார்த்த கூட்டணி கட்சி தொண்டர்கள் பூரி படைஞ்சாங்க. வடிவேல் ராமா, மரியாதைக்குரிய வடிவேல் ராமா, மரியாதைக்குரிய வடிவேல் ராமா, மரியாதைக்குரிய வடிவேல் ராமா. கண்ணுக்கு தெரியாத காத்துலேயே காசு பாக்குறவங்க எதிர்கட்சியினர்னு கத்திப்பட கதிரேசன் விஜய் மாதிரி முதலமைச்சர் கொந்தளித்து பேச கூடியிருந்த தொண்டர்கள் கைத்தட்டலையும் விசிலையும் அள்ளி தெளிச்சாங்க. கையெல்லாம் குடிச்சது கூட வெத்தலாட்டம் பண்றாங்க திமுக. உஷாரா இருக்கணும். காத்திலேயே ஊழல் செய்த கட்சி, விஞ்ஞான மூலப்படுத்த கட்சி திமுக கட்சி. ஆனா இன்றைக்கு அந்த தலைவர் அப்படித்தான், முன்னன் அப்படித்தான். நடிகர் நடிகைகளை பார்ப்பது ரசிப்பது இயல்பான ஒண்ணுன்னும், வாக்களிக்கும் போது தமிழர்கள் தெளிவானவர்கள்னும், தமிழ்நாட்டில் நினைப்பதுதான் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும்னும் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச கூட்டத்துல இருந்தவங்க தமிழண்டா அப்படின்னு பெருமடைஞ்சுக்கிட்டாங்க. எங்க நடிகைகளை பார்க்கறது என்பது இயற்கையான ஒன்று. அது நாங்கள் வந்திருக்காங்கன்னு பார்க்குறது. எங்கள் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? எங்கள் இதில் ஒரு காலத்தில் தவக்கலைன்னு ஒருத்தர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். முந்தானை முடிச்சு முருங்கைக்காய் ஒரு காலத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, பாக்கியராஜ். முருங்கைக்காய்க்கு ஒரு ஃபேமஸ் வந்துச்சு. அது மாதிரி தவக்கலைக்கு ஒரு பேர் வந்துச்சு. எங்கள் தவக்கலை நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஓட்டு கேட்டோங்க. தவக்கலைக்கு பார்த்தா மக்கள் சாரையாக நிற்கிறான், மாடி எல்லாம் இருக்கிறாய். இவங்க கதாநாயகி குஷ்பு வாட்ட சாட்டமாக அப்படி இளமையாக அப்படி துள்ளி விட்டார் ரத்தம் வரும். அப்படி இருக்கும்போதே ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போடாத மக்களுக்கு தமிழ் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ரசிக்கிறதோடு ஓட்டு போட போகும்போது தமிழன் தெளிவானவன், விவரமானவன் தமிழன். இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்க, தமிழ்நாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். எனவே தமிழக மக்கள் ஏமாளிகளா அல்ல என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சர் செல்லூர் ராஜு சினிமாவில் நடிச்சிருந்தா வடிவேலுவை விட மிகப்பெரிய காமெடி நடிகரா வந்திருப்பாருன்னு நடிகர் ரஞ்சித் சொல்லியிருக்காரு. எங்க சொன்னார்னா, மதுரை செல்லூர் பகுதியிலேயே செல்லூர் ராஜுவை பத்தி விமர்சனம் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், இப்ப நீங்க நடக்கிறத பாத்துருப்பீங்க. இந்த ஏரியால நின்னோம், இந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த செல்லூர் ராஜு மேட்டர் சொன்னாங்க. நானும் டிவியில தான் பார்த்தேன். நான் நிறைய காமெடி நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறேன். ஆனா இவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை இவரெல்லாம் சினிமாவுக்கு வந்திருந்தாருன்னா மிகப்பெரிய வடிவேலுவெல்லாம் மிஞ்சிருப்பாரு.
ஸ்டாலினை மக்கள் ஓட்டு போட்டு சட்டப்பேரவைக்கு அனுப்புனா உள்ள போன அடுத்த 5 நிமிஷத்திலேயே வெளியே வந்துட்டாருன்னு சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சரத்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லாதவர். போவாரு ஆனா போக மாட்டார். போவாரு ஆனா போக மாட்டார். போவாரு ஆனா போக மாட்டார். ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் செல்வதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் மக்களின் கோரிக்கைகளை மக்களின் தேவைகளை புரிந்து சட்டமன்றத்திற்கு சென்று அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் உங்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனா இவர் சட்டமன்றத்துக்கு போவாரு ஆனா 5 நிமிஷத்துக்கு வெளியே வந்துருவார். ஆனா இவர் சட்டமன்றத்துக்கு போவாரு ஆனா 5 நிமிஷத்துக்கு வெளியே வந்துருவார். சில சமயத்தை சட்டையை கழிச்சிட்டு வந்துடுறார். ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லாதவர். போவாரு ஆனா போக மாட்டார். இந்திரா காந்தியோட புதல்வர் ராகுல் காந்தின்னு சொன்னது மட்டும் இல்லாம காலங்கள்லயே சிறந்த காலம் ராகுல் காந்தி பிரதமராயிருந்த காலம்தான்னு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பேச தொண்டர்கள் எது இந்திரா காந்தியோட மகன் ராகுல் காந்தியான்னு குழப்போடைய துவங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி மேடையிலேயே ஆக மோசமான பிரதமர் மன்மோகன் சிங்னு சொல்ல தொண்டர்கள் காட்டத்தோட பேச்சாளரை நோக்கி பார்க்க துவங்கினாங்க. இந்திரா காந்தி அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய புதல்வர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக வருகின்றார். பாஜக சொல்கிறார்கள் 60 ஆண்டு கால காங்கிரஸ் என்ன சாதித்திருக்கின்றது என்று. இந்த காங்கிரஸ் பிரதமர்கள் செய்த சாதனைகளில் 100% 1 விழுக்காடு கூட கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய மோடி ஆட்சியிலே அவர்கள் சாதனை புரிந்திருக்கின்றார்களா என்றால் இல்லை என்று சொல்லலாம். ராகுல் காந்தி மிக குறுகிய காலம்தான் பிரதமராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கையிலே ஒரு செல்பேசியை வைத்துக் கொண்டு உலகமெங்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பத்தை இந்தியாவிலே தொடங்கி வைத்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த ராகுல் காந்தி என்பதை மறந்துவிட முடியாது. ராஜீவ் கட்சியில சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இந்த ஆட்சியை, மன்மோகன் சிங் ஆட்சியை வரலாறு திரும்பி பார்க்கும் போது இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களில் ஆக மோசமான பிரதமர் மன்மோகன் சிங் என்று மக்கள் உணர்வார்கள். ஆக மோசமான என்னோட துணைவியார் காலையிலையும் மாலையிலையும் இடைவிடாம கோயிலுக்கு போறாங்க. அவங்களை என்ன நான் தடுக்கவா செய்யறேன் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு எதிர்கட்சியினர் சொல்ற விமர்சனத்துக்கு அவர் இப்படி சொல்லியிருக்காரு. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற 90% இந்துக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா என்னுடைய துணைவியார் அவர்கள் கூட காலையிலையும் மாலையிலையும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றைக்காவது நான் அவரை அழைத்து ஏன் போகக்கூடாது, தவறு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. 8 வழி சாலை பத்தி உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்படும்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. விருதுநகர்ல செய்தியாளர்களை சந்திச்ச அவரு 4 வழி சாலை வரும்போது இதே பிரச்சனை தான் வந்துச்சுன்னும் இப்போ 4 வழி சாலை அவசியத்தை மக்கள் உணர்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப 4 வழி சாலை வரும்போது இதே பிரச்சனை தான் வந்துச்சு. 4 வழி சாலை தேவையில்லை. 4 வழி சாலை எவ்வளவு அவசியங்கிறது இப்ப மக்கள் பூரா உணர்றாங்க. ஒரு காலத்துல 1 வழிச்சாலை 2 வழிச்சாலை இருந்துச்சு. மெட்ராஸுக்கு போனா 1 வழிச்சாலை தான். ஒரு வண்டி வந்தால் ஒரு வண்டி பக்கத்தில் இறங்கும். இன்றைக்கி 4 வழிச்சாலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6-7 மணி நேரத்தில் மெட்ராஸுக்கு போயிடுறோம். இங்கே செவ்வாய்ச்சிலேருந்து போயிடுறோம். அதனால் சாலை வசதி இன்றைக்கி சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கும் தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கும் சாலைகளுடைய வசதி மிக அவசியம். அதுக்காக தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 வழிச்சாலையை திட்டத்தை கொண்டு தர ஒழிய மற்றபடி அவருடைய எந்த விதமான உள்நோக்கம் இதில் கிடையாது. 8 வழி சாலை குறித்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்படும்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்ல, அதுக்கு முன்னாடியே தான் நாங்க கேவியட் மனு தாக்கல் செஞ்சிருவோம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இப்படி கேள்வியும் பதிலும் வர தொண்டர்கள் குழப்பமடைஞ்சிருக்காங்க. எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், மத்திய மாநில அரசு இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்ய கூடாது, இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதில்லாமல் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு என் பெயரிலே கேவியட் ஒன்று நாளே தாக்கல் செய்ய இருக்கின்றேன்.
தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெளிவா தெரிய வரும்னு அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. ஆனா இதே வார்த்தையை தான் அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் போதும் சொன்னாருன்றது இங்க சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று. அதாவது இது அவங்க கருத்தை திணிக்கிறதுனால மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்குது. ஆர்கே நகரில் ஒரு அசம்பிளியில் 2 லட்சம் வாக்காளர்லேயே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்க. கேட்டால் பெக்குலி அப்படி கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு ஆரம்பம் தான், முதல் வாய்ப்பு தான் அந்த ஆர்கே நகர். அமைச்சரே மாம்பழ சின்னத்துக்கு பதிலா ஆப்பிள் சின்னத்துல ஓட்டு கேட்டா தொண்டர்கள் எதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில பேசியிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்கிற மேடையில் உட்காந்துருக்காரு. அங்க பாமக போட்டி. திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்டார். எப்படி கேட்டார் தெரியுமா? எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு நீங்க ஆப்பு சின்னத்துல ஓட்டு போடுங்க, நீங்க ஆப்பு சின்னத்துல ஓட்டு போடுங்க. ஒருத்தங்க வேட்டையை பிடிச்சிக்கிட்டு அண்ணே மாம்பழம் விடுறா, ஏதாவது ஒரு பழத்தில் குத்திட்டு போறாங்க விடுறா, அவருக்கு தோப்பா போறாங்கன்னு முடிவு பண்ணி விடுறா, எதையாவது முடிவு பண்ணி அப்ப ராமதாசுடைய தலையில அடிச்சுட்டாரு கூறுகட்ட பயிர்களோட சேர்ந்து நம்ம இப்படி ஆக்கிட்டாங்க. திமுகவினர் ப்ளூ ஸ்கை ஆபரேஷனை தொடங்கியிருக்காங்கன்னு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அது என்ன ப்ளூ ஸ்கை ஆபரேஷன்? அதாவது ப்ளூ ஸ்கை ஆபரேஷன்ற பேர்ல பணப்பட்டுவாடா செய்யறாங்களாம். 20 தொகுதி இவங்க வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் லஞ்சமா கொடுக்கறதுக்கு பணம் ரெடி பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 10-15 பேர் வீட்டில் பணத்தை பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க பேர் வச்சது ப்ளூ ஸ்கை ஆபரேஷன். ப்ளூ ஸ்கை ஆபரேஷன். ஐயோ திட்டத்தின்படி தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். சென்னைக்கு வட சென்னைக்கு 100 கோடி, மத்திய சென்னைக்கு 100 கோடி, தென் சென்னைக்கு 200 கோடி. ஏன்னா என்ன ரொம்ப பலமானு நினச்சிட்டாங்க. ராயபுரத்துல நடைபயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் ஆண்டவேல உள்ள டீ கடையில ஒரு டீ ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்காரு. கூட இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு டீ ஆர்டர் பண்ணிருக்காரு. அங்கிருந்த தொண்டர்களோட டீ குடிச்சபடியே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்காங்க. ஒன்றரை கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுக கழகம் ஆலமரம் போலதுன்னு இதை அழிக்க யாராலையும் முடியாதுன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லிருக்காரு. எதுக்கு அப்படி சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போகின்றார். எப்படி காணாமல் போய் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா 27-28 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்து இந்த இயக்கத்துக்கு வந்த வேதனைகள், சோதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கருணாநிதி அவருடைய கூட்டாளி சேர்ந்த சரியெல்லாம் முறியெடுத்து இந்த இயக்கம் இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எழுக்கோட்டையாக மாண்புமிகு உருவாக்கி தந்தது. இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பது மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா உருவாக்கி இருக்கு. இது மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தில் 1.5 கோடி விழுதுகள் தரையில் ஊன்றி இந்த இயக்கத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. புயல் வந்தாலும் அசையாது, சுனாமி வந்தாலும் அசையாது, ஏன் பூகம்பமே வந்தாலும் அசையாது. உங்கள் தந்தையாலே முடியாது, ஸ்டாலின் அவர்களே உங்களால் முடியவே முடியாது. ஜெயலலிதாவோட மரணம் குறித்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா விசாரிப்போம்னு ஸ்டாலின் சொல்ல, நாங்க இப்பவே ஆட்சியில இருக்கோம், அதனால கருணாநிதியோட மரணம் குறித்து விசாரிக்க போறோம்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. திமுக ரொம்ப அனுபவம் பெற்ற மூத்த திமுக நிர்வாகிகளிடத்திலிருந்தும் அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுப்பாளர் எங்களுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்குது. சிலவே புகாராவா அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர், அவர் எம்எல்ஏவும் இருந்தார். அவர் பேச முடியல. ஏன் பேச
முடியல? அந்த மர்மம் இப்ப வெளியில வந்துடுது. இன்னைக்கு அவர் நன்றாக இருந்தால் ஸ்டாலின் தலைவராக முடியாது என்று எண்ணி அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காம 2 வருஷம் வீட்டிலேயே சிறை வச்சிருந்தார். யாரையும் பார்க்கறது கூடாது. இவர் கொண்டு போய் வெளிநாட்டுல உயர்ந்த சிகிச்சை அளிச்சிருந்தா நல்லா பேசியிருப்பாரு அந்த கட்சிக்காரர் சொல்றாங்க. ஆனால் திட்டமிட்டு ஸ்டாலின் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தந்தையே சிறை வைத்த தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். ஆக அவர் சிறையில் வைக்கின்ற பொழுது பல முறை ஸ்டாலின் அணுகியிருக்கார். திமுக தலைவரை அறிவிக்கணும், அவர் அறிவிக்கவே இல்லை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.